பேபி மைல்ஸ்டோன் சைனோட கண்டினியூஷன் வீடியோ தான். சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. இந்த வீடியோவுமே முன்னாடி ஷார்ட்ஸ்க்காக எடுத்தது தான், அதனால் அவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கல. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரிக்கெட் டிசைன் ஸ்பேஸ் சாஃப்ட்வேர் டூல்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்ஸை க்ரியேட் பண்ணணும். இந்த டிசைன் ஸ்பேஸில் உங்களுக்கு பெட்டரான அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் டூல்லையுமே உங்கள் டிசைனை க்ரியேட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 7 இன்ச் அக்ரைலிக் டிஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வினைல் ஸ்டிக்கர்ஸ் தான் தேவை. அதனால் டிசைன் ஸ்பேஸில் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையுமே ஸ்டிக்கர்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஒயிட் மட்டும் இல்லை, வினைல் ஷீட்ஸ்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட டிசைனில் பேக்ரவுண்ட் பர்பிள் கலர், மேலே இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அந்த மாதிரி கலர்லேயே நாங்கள் டிசைனும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த டிசைனை கட் பண்ணுறதுக்கு நம்ம கட்டிங் டூலில் கொடுக்கணும். அந்த கட்டிங் டூலில் கொடுக்கும்போது என்ன கலரில் வினைல் ஷீட் கொடுக்குறோமோ அந்த கலரில் தான் நமக்கு வினைல் ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும். முன்னாடியே அக்ரைலிக் டிஸ்கில் பர்பிள் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சாச்சு. அதுக்கு மேலே கட் பண்ண வினைல் ஸ்டிக்கர்ஸையும் ஒட்டி ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக சில்வர் ஃபாயில்ஸுமே அந்த டிஸ்கில் ஆட் பண்ணியிருந்தோம். அவங்க பேக்கிங்கும் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதனால் கிஃப்டாக பேக் பண்ணி அவங்க கையில் கொடுத்தாச்சு.